ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான எள்ளு துவையல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். எள்ளில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் சத்து நிறையவே இருக்குது. ப்ளஸ் கொலஸ்ட்ராலையும் நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த துவையல் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துக்கிட்டேன். அதே அளவு உளுந்து, அப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக புளி, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு, திருவின தேங்காய் கொஞ்சம், அப்புறம் ஒரு அரை வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கருப்பு எள்ளு ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வெள்ளை எள்ளு ஓகே தான். எள்ளு நல்லா இப்படி பொரிஞ்சு வரணும். அப்படி வரும்போது ஒன்றொன்னா இப்படி வெடிக்க ஆரம்பிக்கணும். அப்போது இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சி வந்ததும் உளுந்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக பூண்டு கூடவே வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா உளுந்து கருக ஆரம்பிச்சிடும். அடுத்து காஞ்ச மிளகா, புளி, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவின தேங்காயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்சி இதை எடுத்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளையும் சேர்த்துக்கலாம். ஸோ மிக்சியில் நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா இப்போ இதை கடைசியாக இதில் கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் வறுத்து துவையலில் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, எள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. எள்ளில் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஃபுட்டுன்னு பார்த்தா ரொம்ப ரேராக நம்ம சாப்பிட்ற எள்ளு உருண்டை, இல்லை கோவிலில் கிடைக்கிற அந்த எள்ளு சாதம் தான். பட் ரெகுலராக நம்ம டயட்டில் சேர்த்துக்கலாம்னா இப்படி இட்லி, தோசை, இல்லை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு துவையல் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ, பபாய்.